ராம் நாராயண ராம். இன்றைய காலத்தில் மதத்தின் பேரில மக்களை முட்டாள்களாக மாற்றுகிறார்கள். சிறிது யோசித்துப் பாருங்கள். பூமியில் வாழும் 800 கோடி மனிதர்கள், மரங்கள், உயிரினங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், இவர்களின் இரத்தம், உடல் வெப்பம், சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரியானவை. இது ஒரு விஞ்ஞான ரீதியான உண்மை. ஆனால் அதை பார்க்கிற போதிலும் மக்கள் ஏன் வேண்டுமென்றே முட்டாள்களாக நடக்கிறார்கள்? இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். பூமியில் 10,000 ஆண்டுகளுக்கு முன் எந்த மதமும் இல்லை. அப்பொழுது மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள்? இவையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்பதை எந்த விஞ்ஞானியும், கணக்காளர், மந்திரி யாரும் சொல்ல முடியாது. அவர்கள் தங்கள் மதம் பற்றியும் சரியாக சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த நட்சத்திரங்கள் பற்றி எப்படி சொல்ல முடியும்? வானத்தில் நட்சத்திரங்கள் இல்லை என்றால் வானத்திற்கு ஏதும் அடையாளமே இருக்காது. அந்த நட்சத்திரங்கள் நிறைந்த ஒளியால், சக்தியால் தான் வானத்தின் அஸ்திவாரம் உருவானது. மதத்தின் தலையங்கங்கள் ஒருபோதும் உண்மையான மதம் என்ன என்பதை கூற முடியாது. அவர்கள் கடவுள் அல்லது அல்லாஹ் எங்கிருந்து வந்தார்கள் என்றும் தெரியாது. எந்த கடவுளும் நீங்கள் என்னை வழிபடுங்கள் என்று கூறவில்லை. பூமியில் ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்தில் தனிநபர் உரிமை எங்கிருந்து வந்தது? அப்போது ஏன் அவர்கள் தனிநபர் உரிமையை நீக்க வேண்டும் என்று சொல்லவில்லை? அனைத்து மதங்களிலும் நல்ல மக்கள் இருக்கிறார்கள். பூமியின் உரிமையாளர் என்று யாரும் இல்லை. நட்சத்திரங்கள், கிரகங்கள் உரிமையாளர் என்று சொல்லவில்லை. வானம், சூரியன், காற்று, நீரும் தங்களை உரிமையாளர் எனக் கூறவில்லை. மனிதன் வாழும் பூமி, உயிர்க்கு ஆதாரமான மரங்கள் எதுவும் தங்களை உரிமையாளர் என்று கூறுவதில்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் தன்னை பூமியின் உரிமையாளர் என்று ஏன் கூறுகிறான்? மனிதன் தன்னை வழிபட வேண்டும், தன்னை நேசிக்க வேண்டும். அப்போதுதான் மற்றவர்களையும் நேசிக்க முடியும். அனைவரும் இயற்கையின் மதத்தை பின்பற்ற வேண்டும். இயற்கையின் மார்க்கத்தை பின்பற்றாவிட்டால் மனிதன் தன்னை உணர முடியாது. மேலும் இந்த கூட்டச் சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருப்பான். பூமி வெடிக்கும்போது எந்த மதத்தின் தலைவனும் அதை தடுக்க முடியாது. கடல்கள், மலைகள் அனைத்தையும் இயற்கை உருவாக்கியது எந்த மதத்தின் தலைவர் அல்ல. இயற்கை மனிதனை பூமியில் அனுப்பியது எல்லோரும் சண்டையிடுவதற்காகவோ ஒருவரை ஒருவர் அவமதிப்பதற்காகவோ இல்லை. எல்லோரும் ஒன்றாக வாழ, ஒருவருக்கொருவர் உதவுவதற்காகத்தான் அனுப்பப்பட்டது. இதை எல்லோரும் புரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்களையும் தனியுரிமை என்ற பொய்யையும் நீக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ராம் நாராயண ராம் என ஜபிக்க வேண்டும். அது உங்கள் மனத்திற்கு அமைதியை தரும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும்.